நேசிச்சான் அப்படின்னு சொன்னா அதோடு அல்லாஹ் நிறுத்திட மாட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவரோட கூப்பிடுவான். ஜிப்ரீல கூப்பிட்டு, ஜிப்ரீல இந்த அடியான நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்க மாட்டான். இந்த அடியான நான் நேசிக்கிறேன் ஜிப்ரீல, நீங்களும் நேசிங்க. உடனே ஜிப்ரீல் என்ன செய்வார்னா அவர் அதோட நிறுத்திட மாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களையும் கூப்பிட்டு, தோ இந்த அடியான அல்லாஹ் நேசிக்கிறான், என்னையும் நேசிக்க சொன்னா நான் இந்த அடியான நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்க என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். வானத்தில் உள்ள அனைவருமே அவரை நேசிப்பார்கள். அதுக்கு முதல்ல அல்லாஹ் அவரை நேசிக்க வேண்டும், அந்த அடியான அல்லாஹ் நேசிக்கணும். அப்ப எந்த அடியான அல்லாஹ் நேசிப்பான் அப்படின்னு சொன்னா, நேர்மையாக இருக்கக்கூடிய அடியானையும் தன்னிடத்துல அதிகமாக தௌபா செய்யக்கூடிய அடியானையும் அல்லாஹ் நேசிப்பான். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு கிடைச்சிருச்சோ அவங்கள அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பான். நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம், ஹஸரத்னா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபருடைய யுத்தம் முடிஞ்சிச்சு. அந்த கைபருடைய யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அப்போ அந்த வெற்றி பெற்ற அந்த முஸ்லிம்கள் ஒரு பெரும் கொண்ட ஒரு விளை நிலையத்தை கைப்பற்றிட்டாங்க. அது முஸ்லிம்களுக்கு சொந்தமாக ஆயிடுச்சு. அப்போ அந்த கைப்பற்றிய அந்த விளை நிலத்துல அந்த விளைச்சலில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் பங்கு வைக்கக்கூடிய பொறுப்பை அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தான் எல்லாத்துக்குமே பங்கு வச்சு கொடுக்கணும். அது முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட இருந்து நாம போர் செஞ்சு வெற்றி பெற்று அந்த விளை நிலத்தை நம்ம கைப்பற்றிட்டோம், அதனால அதை நமக்கு மட்டும் நம்ம வச்சுக்க கூடாது, அவங்களுக்கும் கொடுங்க. யாருக்கு? அந்த யூதர்களுக்கும் நீங்க கொடுங்க, பங்கு சரியா வைங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார். இப்போ அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தான் பங்கு வைக்கணும், முஸ்லிம்களுக்கும் கொடுக்கணும், யூதர்களுக்கும் கொடுக்கணும். யூதர்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன நினைப்புனா, இவங்க ஆளுகளுக்கு ஒரு நிறைய கொடுத்துட்டு நமக்கு கொஞ்சமா கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவரை வம்புத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கூட கோபமே பட மாட்டாங்க. அவங்க வம்புழுக்கும் போது கோபப்பட்டு உங்களுக்கு ஒண்ணு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அங்க ஒண்ணு நடக்க போறது கிடையாது. இருந்தாலும் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு கோபமே படாம முஸ்லிம்களுக்கு என்ன பங்கு கொடுக்குறாங்களோ அதே போன்ற பங்கை தான் யூதர்களுக்கும் கொடுப்பாங்க. இப்ப யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க குடும்பத்துல அவங்க பெண்களிடத்துல இருக்கக்கூடிய நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம அப்துல்லா இப்னு ரவாஹா அவங்க கையில கொடுக்குறாங்க, இந்த நகையெல்லாம் நீங்க லஞ்சமா வச்சுக்குங்க, அடுத்து பங்கு வச்சா எங்களுக்கு கொஞ்சம் நிறைய கொடுங்க என்பதாக கேட்பதற்காக வேண்டி நகையெல்லாம் கொண்டுட்டு வந்து அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்க கையில கையூட்டாக லஞ்சமாக கொடுக்குறாங்க. அப்போதான் அப்துல்லா இப்னு ரவாஹா